வீரா சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி சாரீ குச்சி டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சாரீக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். இந்த டிசைன் தான் பண்ண போகிறோம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து சாரியில் வந்து பார்டருக்கு அடுத்து கீழே வந்து க்ரீன் கலரில் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருந்தது. அதனால் இந்த டிசைன் பண்ணுறேன். நீங்கள் அப்படி உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, துணி இல்லை அப்படின்னா நீங்கள் உள் முந்திலேருந்து எடுத்து அட்டாச் பண்ணி கூட பண்ணிக்கலாம். முதல்ல முந்தி அடிச்சுக்கோங்க. அப்புறமா மிச்சம் இருக்கிற பகுதியை பார்டர்லேருந்து எவ்வளோ பகுதி இருக்கோ அதை பூரா சென்டர் பண்ணி நடுவில் ஒரு மடிப்பு அடிச்சுக்கோங்க. இந்த கேப் வந்து நடுவில் அடிக்கும்போது கொஞ்சம் மேல் பகுதி வந்து குறையாக இருக்கட்டும், கீழ்ப்பகுதி கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும். ஏன்னா அதில் வந்து நம்ம திராட்சை கொத்து மாரி பீட்ஸ் கொடுத்துருவோம் அந்த மடிப்பில். அதனால் அதுக்கும் கனெக்ட் பண்ணி கேப் விட்டுக்கோங்க. எப்படி வச்சா அழகாக இருக்கும்னு பார்த்து சென்டர் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு 2 பொருள் தான் தேவைப்படும். பாருங்கள், முதல்ல மேல் பக்கம் அந்த மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த இதில் பண்ணுறதுக்கு நான் வந்து காப்பர் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறமா கீழே குஞ்சம் கொடுக்கறதுக்கு சில்க் த்ரெட், காப்பர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். முதல்ல அந்த மேல் பகுதி ஃபுல்லாக இந்தமாரி திராட்சை கொத்து டிசைன் போட போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான டிசைன் தான். திராட்சை கொத்துக்குரிய 3 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் அந்த துணியில் குத்தும்போது நல்லா மடிப்பில் பார்த்து சென்டராக பார்த்து குத்திக்கோங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பீட்ஸுக்குரிய ஸ்பேஸ் மட்டும்தான் விட்டு நீங்கள் குத்தணும். கொஞ்சம் கேப் நிறைய விட்டுட்டிங்கன்னா திராட்சை கொத்து கிடைக்காது. ஒன்று போல் இந்த மாதிரி திராட்சை கொத்து கிடைக்காம ஒன்று போல் படுக்க வசமாக ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்து கேர்ஃபுல்லாக குத்திக்கோங்க. அடுத்து வந்து அந்த இடத்துலையே குத்தி அதேமாரி அடுத்த பீட்ஸுக்குரிய ஸ்பேஸும் அந்த ஒரு பீட்ஸுக்குரிய ஸ்பேஸ் கரெக்டாக விட்டு குத்தி எடுங்க. இது குத்தி எடுத்ததுக்கப்புறம் இதே இடத்துல இன்னொருக்கும் ஒரு இந்த மாதிரி குத்தி நாட் போட்டுக்கோங்க. எதுக்காக இது பண்ணுறோன்னா, அப்போ தான் உங்களுக்கு சென்டர் கிடைக்கும். அல்லது மேலே கீழே பீட்ஸ் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பண்ணிட்டிங்கன்னா ஒன்று போல் அழகாக யூனிஃபார்மாக எல்லா பீட்ஸும் ஒன்று போல் அழகாக கிடைக்கும். பாருங்கள், அழகாக போட்டு முடிச்சாச்சு. அடுத்து சாரீ குச்சி டிசைன்ஸ். இதுக்கு வந்து எப்பவும் போல் நான் வந்து இன்றைக்கி 100 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன் சில்க் த்ரெட்டு. நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம்தான். நான் வந்து 2 இன்ச்சு கேப்பில் சாரீ குஞ்சம் நெக் கொடுத்துருக்குறேன். முதல்ல ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை கொண்டு வந்து காப்பர் ஜரி வச்சு நான் இன்றைக்கி வந்து நாட் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த காப்பர் ஜரி வந்து தெரியணும் வெளியேன்னா ஃப்ரண்ட்லேருந்து குத்தி எடுங்க, தெரிய வேண்டாம்னா பேக்லேருந்து குத்தி எடுங்க. 2 தடவை இந்த மாதிரி சுற்றி நாட் போட்டுக்கோங்க. பேக் சைடு கொண்டு போய் நாட் போட்டுட்டு அந்த சுற்றி இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே வரும்படியாக முன்னாடி குத்தி எடுங்க. திருப்பி மேலோடி இன்னொருக்கும் கீழோடி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அவ்வளோதான், சாரீ கொஞ்சம் போட்டு முடிச்சாச்சு. இதேமாரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அழகாக டிசைன் போட்டு முடிச்சாச்சு. வரும் வீடியோக்குள்ளே இன்னும் நிறைய டிசைன்ஸ் வீரா சேனலில் அப்லோட் ஆகும். சாரீ குச்சி டிசைன்ஸ் போக கோலங்கள், சமையல் கூட வீரா சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதனால் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.